ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால யுத்தங்கள் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் ஆயத்த நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால யுத்தம் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஆயத்தம், ஒரு மனிதனுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலே அவன் பட வேண்டிய ஆயத்தம், தன்னுடைய சிந்தை தன்னுடைய நோக்கங்களிலே காண்பிக்கப்படக்கூடிய ஆயத்தங்கள் என்கின்ற பல்வேறு திறப்பட்ட ஆயத்த நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்று அல்ல. இது மகா பெரிய மகிமை நிறைந்தது. ஒருவேளை இந்த யுத்தத்தில் நாம் தோற்று போகிறது உண்டானால் நிச்சயமான விதத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய மகிமைகளை இழந்து போகக்கூடிய மக்களாக மாற்றப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். சென்ற வாரத்திலே ஒரு காரியத்தை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். தகுதியானவர்களை நாம் தரம் பிரிக்கும் ஒரு அனுபவம். இது யுத்த வீரர்களுக்கு உரிய ஒரு அடையாளம், முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறதற்கு முன்பதாக சில காரியங்களை நான் உங்களுக்கு வலியுறுத்த வேண்டியது அவசியம். நம்முடைய நாட்டிற்கும் அண்டை நாட்டிற்கும் யுத்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நாட்டிலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களையும் யுத்தத்திற்குள்ளாக நம்முடைய இராணுவத்திலே காணப்படக்கூடிய அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகளை நாம் மெய்யாகவே பார்க்க முடிகிறது இல்லை. ஏனென்றால் அதற்கென்று சில குழு மக்களை அவர்கள் மெய்யாகவே தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் பயிற்றுவித்து அந்த இராணுவத்திற்குரிய எல்லா விதமான ஆயத்த முறைகளை அவர்களுக்கு கற்பித்து தந்து தொடர்ந்து அவர்களை யுத்தத்தின் ஊடாக அனுமதிக்கிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. இதே போலத்தான் நம்முடைய நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் யுத்தம் என்று வரக்கூடிய நேரத்தில் எப்படி தகுதியான மக்களை அவர்கள் தரம் பிரிக்க ஆரம்பிக்கிறார்களோ அதே போல ஒரு ஆவிக்குரிய யுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காரியத்திலும் கூட தகுதியான விஷயங்களை நாம் தரம் பிரிக்க வேண்டியது அவசியம். ஒட்டு மொத்தமாக நாம் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு நிலை அல்ல. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல எது தகுதி ஆனது, எது தகுதியற்றது என்கிறதை நீங்களும் நானும் வகையறைக்கு உட்படுத்த வேண்டியது அவசியம். தகுதியான காரியங்களை பயன்படுத்தவும் தகுதி இல்லாத காரியங்களை நாம் மெய்யாகவே அப்புறமாக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக நாம் பார்க்கிறோம். வேதத்திலே சில வசனங்களின் ஆழ்ந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டு வந்தோம். எண்ணாகம புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொன்னது. வாசிக்க கேளுங்கள். எண்ணாகமம் 26:2 இந்த வார்த்தையை நமக்கு சொன்னது. இஸ்ரவேல் புத்திரரில் சமஸ்த சபையாரிலும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களில் எல்லாரையும் நீங்கள் எண்ண வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், இஸ்ரவேலிலே ஆண்டவராகிய தேவன் யுத்தத்திற்கு பழக்குவிக்க அந்த ஒரு நிலை. ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது எல்லா ஜனங்களையும் யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு போங்கள், அங்கே காணப்படக்கூடிய பெண்கள், குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லாமல் அதில் எப்படி கர்த்தராகிய தேவனுடைய வாக்கியங்கள் சொல்கிறதை போல சில ஜனங்களை கர்த்தர் மெய்யாகவே தரம் பிரிக்க ஆரம்பிக்கிறாரோ அதே போல இந்த கடைசி கால யுத்தத்திற்கும் இந்த தரம் பிரிக்கக்கூடிய அனுபவம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னும் ஒரு வாக்கியம் நமக்கு என்ன சொல்கிறது பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலும் கூட இதே விதமான காரியங்களின் அடிப்படையை பற்றி நாம் வேத புத்தகத்தில் வாசிக்க முடியும். வாசிக்க கேளுங்கள். நான் தேவனுடைய அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கக்கூடிய சுவிசேஷத்தை அவர்களுக்கு நான் விவரித்து காண்பித்தேன். ஆகிலும் நான் ஓடுகிறதும் நான் ஓடக்கூடியதும் ஓடினதும் வீணாகாமல் இருக்கும்படிக்காக எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் நான் அவைகளை விவரித்து காண்பித்தேன். அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், எல்லா ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டங்களை அவர் எல்லா மக்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தைகளை போய் அறிவிக்கவில்லை. தனிமையாய் எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட சில ஜனங்களுக்கு தரம் பிரித்து எவர்கள் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும், எவர்கள் இந்த காரியங்களுடைய தாற்பயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்றவர்கள், இதை உணர்ந்த பவுல் அவர்களோடு கூட மட்டும் தனிமையாக அந்த காரியங்களை விளங்க பண்ணுகிறதை வேதம் நமக்கு மெய்யாகவே சுட்டி காண்பிக்கிறதை வாசிக்க முடிகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க.
தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது பாருங்கள். தானியேல் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தன்னுடைய வீட்டிற்கு அவன் போய் தானும் தன் தோழரும் தன்னுடைய தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருள்களை குறித்து பரலோகத்தினுடைய தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியங்களை அவன் அறிவித்தான். பாபிலோனுடைய மற்ற எத்தனையோ ஞானிகள் இருந்தாலும் இந்த காரியங்களை அறிவித்தது இது 3 நபருக்குத்தான். ஏனென்றால் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல தகுதியற்ற மக்களுக்கு மத்தியிலே அல்ல, தகுதியான மக்களை நீங்களும் நானும் பயன்படுத்தும் பொழுது, தகுதியான விஷயங்களை நாம் இந்த யுத்தத்திற்கு பழக்குவிக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் பூரணமான வெற்றியின் நிலையை எட்ட நம்மால் ஆகிறது. இந்த தகுதியான காரியம் என்கிறது எதை நமக்கு வலியுறுத்துகிறது? அதை விளக்குகிறதற்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி பிரசங்கத்திற்குள் நான் உங்களை அழைத்துக் கொண்டு போகின்றேன். ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்க கேளுங்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரெயனாகிய ஆபிராமிடத்திலே வந்து அதை அவன் அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது அவன் குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன்னுடைய வீட்டிலே பிறந்த தன்னுடைய கைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை அவன் முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், இந்த 5 ராஜாக்களால் மேற்கொள்ள முடியாத 4 அரசர்கள். இந்த 4 அரசர்களும் மகா வல்லமை நிறைந்தவர்கள். இந்த 4 அரசர்களுக்கும் 5 அரசர்களுக்கும் சண்டைகள் உருவாக்கப்பட்ட பொழுது இந்த 5 அரசர்களையும் தன்வசமாய் பிடித்துக் கொண்டார்கள் 4 ராஜாக்களும். 4 பெரிய பெரிய ராஜ்யங்கள் சேர்ந்து 5 ராஜ்யங்களை தன்வசமாய் பிடித்து அதிலே இந்த சோதம் கொமாரா ராஜாக்களுக்கு கீழாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மனிதனாக இருக்கக்கூடிய லோத்துவையும் சிறையாக பிடித்துக் கொண்டு கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒருவன் மெய்யாகவே ஓடி வந்து ஆபிராமுக்கு மெய்யாகவே இந்த காரியங்களை சொன்ன பொழுது ஆபிராம் தன்னுடைய வீட்டிலே வளர்ந்த கைப்படிந்த 318 பேரை மட்டும் அழைத்துக் கொண்டு இரவோடு கூட இரவாக அவன் கடந்து போய் இந்த 4 ராஜ்யங்களுக்கும் விரோதமாய் இந்த 318 பேர் பிளஸ் ஆபிரகாம் என்கின்ற இந்த மனிதனும் சேர்த்து 319 பேராக அவர்கள் 4 ராஜ்யங்களை முறியடிக்க ஆரம்பித்தார்கள். இது எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 அரசர்களால் முறியடிக்க முடியாத 4 ராஜ்யங்களை 319 மக்களால் முறியடிக்கக்கூடிய வல்லமைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கு காரணம் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தகுதியான காரியங்களை வேறுபடுத்திக் கொள். எல்லா தகுதியில்லாத காரியங்களை பயன்படுத்துகிறது உண்டானால் வெற்றியின் ஊடாக உன்னாலும் என்னாலும் கடந்து போக முடிகிறது இல்லை. ஆபிராம் தன்னுடைய கைகளுக்கு கீழ்ப்படிந்த இந்த மக்களோடு கூட அவன் கடந்து போன பொழுது, இரவோடு கூட இரவாக கடந்து போன பொழுது அந்த 4 ராஜாக்களின் எல்லா வீரர்களையும் எல்லா படைகளையும் ஒரே இரவிலே நிர்மூலமாக்கி எல்லா பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொள்ளை பொருள்கள் யாவற்றையும் அவன் மீண்டும் மீட்டுக் கொண்டு வருகிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த மெய்யாகவே கைப்படிந்திருக்கக்கூடிய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது.
தகுதியினுடைய அடிப்படையிலே வேறு பிரிக்கப்படக்கூடிய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சென்ற முறை நம்முடைய வாழ்க்கையிலே கைப்படிந்த தன்மை என்கிறதை பற்றி நாம் பார்த்தோம். அது நமக்கு சொன்னது, கர்த்தராகிய தேவனுடைய வேத வசனங்கள் எவைகள் எல்லாவற்றையும் நாம் கை கொண்டோமோ இவைகளை கொண்டுதான் நீங்களும் நானும் மெய்யாகவே சத்துருவினுடைய ஆயுதங்களுக்கு எதிராக எழும்பி நின்று யுத்தங்களின் ஊடாக போக வேண்டும் என்கிறதை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற மற்றொரு கைப்படிந்த முக்கியமான ஒரு சுபாவத்தை பற்றி வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை பற்றி நாம் அறிய போகின்றோம். இதை குறித்து மெய்யாகவே நாம் அறிய வேண்டியது அவசியம். கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் என்கின்ற கைப்படிந்தவர்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இந்த கிரியைகளை செய்யக்கூடிய விசுவாசம் ஆகிய கைப்படிந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் நிச்சயமாகவே எதிர்த்து நிற்கக்கூடிய சத்துருவின் எல்லா விதமான தன்மைகளை மடங்கடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. எல்லா விதமான விசுவாசத்தின் ஒட்டுமொத்த தன்மைகளை வைத்து அல்ல, எல்லா விதமான விசுவாசத்தின் ஒட்டுமொத்த காரியங்களை வைத்து அல்ல, கைப்படிந்த உங்களுடைய கிரியைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசத்தின் முறைகளை கொண்டுதான் நீங்களும் நானும் யுத்தங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும். இப்படிப்பட்ட யுத்தங்களில் தான் பரிபூர்ணமான வெற்றியின் நிலைகளை உங்களாலும் என்னாலும் எட்ட முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகம் தீர்க்கமாய் நமக்கு சொல்கிறது. இது என்ன கிரியைகளை செய்யக்கூடிய கைப்படிந்த விசுவாசம்? நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்கின்ற அடிப்படையின் கீழாக அநேக விஷயங்களை நாம் தியானித்தது உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம் என்றால் என்ன? இவைகளை பற்றி ஆழமான விஷயமாக சில காரியங்களை நீங்களும் நானும் அறிய வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக, இது நான் சற்று ஆழமான விதமாக பேசப் போகிறபடினால ஜெபத்தோடு நீங்கள் கவனிக்கிறது உண்டானால் இவைகளின் ஆழ்ந்த விஷயங்களை உங்களாலும் என்னாலும் தீர்க்கமாய் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது காரியமாக, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலே கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசத்தினுடைய முதல் பரிமாணம் இவ்விதமாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க கேளுங்க. சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இதிலே ஆண்டவராகிய தேவனுடைய சத்திய வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்கிறது. விசுவாசத்தின் முழுமை என்கிறது எதன் மூலமாக வெளியாக்கப்பட ஆரம்பிக்கிறது. பட்டயம் மெய்யாகவே நம்மை வாரிக்கொண்டு போகிறது உண்டானாலும், மெய்யாகவே சிறைப்பிடிக்கப்படக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும், அதிலே ஆண்டவராகிய தேவன் தீர்க்கமான ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கின்றார். இதிலே பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் விளங்கும். அப்படி என்றால் பட்டயமும் மகா பெரிய பஞ்சமும் மகா பெரிய யுத்தங்களும் மகா பெரிய சிறைப்பிடிக்கக்கூடிய அனுபவங்களும் நம்மை வாரிக்கொண்டு போக ஆரம்பித்தாலும் கூட தன் விசுவாசத்தை விட்டு எங்கும் அங்கும் விலகாதிருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனுக்குள் தன்னுடைய வைராகியத்தை காண்பிக்கக்கூடிய மனிதன் தான் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் பெற்றவன் என்று கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. இந்த கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம் பெற்ற ஒரு மனிதன் எங்கும் அங்கும் அசையாதவனாய் தன் தேவனாகிய கர்த்தருக்கென்று தன் முழு உடலையும் சுடும்படிக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். கம்யூனிஸ்ட் நாடுகளிலே ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்த நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், அந்த நாட்களிலே அந்த கம்யூனிசவாதிகள் அந்த கர்த்தருடைய மனிதனை சிறைப்பிடித்தார்கள். சிறைப்பிடித்து அவனை மெய்யாகவே கொடுமையாக வாதித்து அவனை கொலை செய்யும்படிக்காக ஆலோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. கொலை செய்யும்படிக்காக ஆலோசனை பண்ணிக்கொண்டு மறுநாள் காலையிலே அவனை மெய்யாகவே ஒரு பெரிய ஒரு கொலைக்களத்தில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. இவனை மெய்யாகவே அடித்து நிர்மூலமாக்கி கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே மேலே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அதிலே ஒரே ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை சொன்னார். இவனுக்கு இப்பொழுதுதான் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இப்பதான் அதாவது அவனுடைய மனைவி இப்பொழுதுதான் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறது. அது ஏறக்குறைய ஒரு 3-4 அல்லது ஒரு 5 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். அது அவனுக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை தான். இந்த ஒரே ஒரு குழந்தையை அவனுடைய கண்ணுக்கு முன்பதாக நாம் துன்பப்படுத்துகிறது உண்டானால், வேதனைப்படுத்துகிறது உண்டானால், அவன் விசுவாசிக்கும் இயேசுவை அவன் மெய்யாகவே மறுதலிக்க ஆரம்பித்து விடுவான்.
இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் இந்த மனுஷனுடைய மனம் சுக்குநூறாய் உடைந்து போனது. ஐயோ, என்னை நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, எனக்கு என்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாரிசு அவன்தான், அவனை எந்த விதமான காரியத்திற்கும் உட்படுத்த வேண்டாம் என்கிறதை பற்றி அங்கு இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளோடு கூட பேசின பொழுது, இவன் பேசக்கூடிய எந்த வார்த்தையும் யாரும் கேட்காதீங்க, வீட்டுக்கு போய் அந்த ஒரே ஒரு குழந்தையை பிடித்து இழுத்து கொண்டு வாருங்கள். பிடிச்சு தர இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்து கொண்டு வந்து அந்த சிறு பையனை நிர்வாணமாக்கினார்கள். நிர்வாணமாக்கி அவனுடைய மேலெல்லாம் மகா பெரிய வார்களினாலே அடிக்க துவங்கினார்கள். இங்கே தகப்பன் துடிதுடிக்க ஆரம்பித்தார். ஐயோ, என்னுடைய குழந்தையை விட்டுருங்க, என்னுடைய பிள்ளையை விட்டுருங்க, என்னுடைய பிள்ளையினுடைய வேதனையை காண என்னுடைய கண்களினால் மெய்யாகவே சகிக்கிறது இல்லை என்கிறதை பற்றி துடித்த பொழுது அந்த சிறு குழந்தை வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னது, அப்பா பயப்படாதீங்க, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நாம் விசுவாசித்திருக்கிறோம். ஒருவேளை நான் மரிக்கிறது உண்டானாலும் ஆண்டவராகிய தேவனை நீங்கள் மறுதலிக்க கூடாது என்கிற ஒரு வார்த்தையை பேசின மாத்திரத்தில் அந்த மனுஷனுடைய மனம் ஆண்டவராகிய தேவன் பேரிலே வைராக்கியம் கொள்ள துவங்கிற்று. நீங்கள் என்னுடைய பிள்ளைக்கு என்ன காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் சரி, என் கர்த்தராகிய தேவனை மறுதலிக்கவே மாட்டேன். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, பெரிய ஒரு தோசைக்கல் மாதிரி பெரிய ஒரு கல், கீழே நெருப்பு மூட்டி அந்த பிள்ளையை நிர்வாணமாய் அந்த கல்லின் மேல் தூக்கி போட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையினுடைய சரீரம் துடித்து வெந்து மாண்டு மடிந்து போனது. என்றாலும் ஆண்டவராகிய தேவன் பேரில் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை அந்த தகப்பன் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுதலிக்கவே இல்லை. என் பிள்ளை சொல்லிட்டா, எனக்கு உயிரே போகக்கூடிய சூழ்நிலைகள் வர ஆரம்பித்தாலும் அப்பா, நீங்கள் தயவு செய்து ஆண்டவராகிய தேவன் பேரிலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்த பொழுது கர்த்தர் மேலே வைராகியம் உள்ளவனாய் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள துவங்கினார். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, விசுவாசம் என்கிறது கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் என்கிறது தன்னுடைய வாழ்க்கையிலே எவைகளை இழந்தாலும் கர்த்தராகிய தேவனை இழக்காதிருக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் வைராகியம், அதுதான் விசுவாசம். ஆண்டவராகிய தேவனுக்கென்று எந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கை விட்டு போக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, எதை நான் கர்த்தராகிய தேவனுக்கென்று இழக்கும்படி அந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பதாய் பறிக்கப்பட ஆரம்பித்தாலும் பரவாயில்லை, என் கர்த்தராகிய தேவனை எந்த காலத்திலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி நிற்கக்கூடிய அந்த வைராகியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம். இந்த விசுவாசத்திற்குத்தான் சாத்தான் நடுங்க துவங்க ஆரம்பிக்கின்றான். இப்படிப்பட்ட வைராகியம் நிறைந்த விசுவாசத்திற்குத்தான் பொல்லாத பிசாசின் ஆவிகள் நடுக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், உன்னுடைய வாழ்க்கையிலே தகுதியானவைகளை தரம் பிரி, பலவீனமான விசுவாசத்தை பலமுள்ளதாய் உருவாக்கு. ஆண்டவராகிய தேவனுக்கென்று உன்னை வைராகியம் உள்ளவனாய் எந்தெந்த காரியங்கள் நிறுத்துகிறதோ அதை நீ தரம் பிரித்து உன்னோடு கூட சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, அரைகுறையான விசுவாசம் அல்ல, பலவீனமான விசுவாசம் அல்ல, மறுதலிக்கும் தன்மையான விசுவாசம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் கர்த்தரை விட்டு ஓடி போகக்கூடிய விசுவாசம் அல்ல. எந்த காரியம் நடந்தாலும், எந்த காரியம் நிகழ ஆரம்பித்தாலும், எந்த சூழ்நிலைகளை எனக்கு விரோதமாய் தலைகளாய் காணப்பட துவங்க ஆரம்பித்தாலும் என் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன் என்கிற ஒரு வைராகியமான வாஞ்சை, அதுக்கு பேர் தான் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே பொல்லாத சாத்தான் மூர்க்க குணம் கொண்டு அநேகமான மக்களை மெய்யாகவே அந்த கேடடைய செய்யும்படியாக மகா உக்கிரமான சக்தியோடு கூட இறங்கி வந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பொல்லாத பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விசுவாசம், கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம், கர்த்தரை விட்டு இங்கும் அங்கும் விலகாதிருக்கக்கூடிய விசுவாசம். இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். இயேசுனுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் இயேசு எல்லா விஷயங்களையும் தொலைத்து போட்டார். தன்னோடு கூட வந்த அத்தனை விதமான சீடர்களும் அவரை தாண்டி கடந்து போயிட்டாங்க. தன்னுடைய பெற்றோர்கள், தன்னோடு கூட பிறந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. யாரும் இல்லாத அனாதையான ஒரு நிலை. அங்க இருக்கக்கூடிய ரோம வீரர்கள் இயேசுவை பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் எலியாவை கூப்பிடுகிறான், எலியா இறங்கி வந்து இவனை காப்பாற்றுகிறானா என்று பார்ப்போம் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவராகிய தேவனை அந்த கேடடையும்படியாக சிலுவை மரணத்திலே கொண்டு போய் தூக்கி நிறுத்தக்கூடிய வேலை வரைக்கும் கர்த்தராகிய தேவன் பேரிலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இயேசு இழந்தாரா என்று பாருங்கள். இழக்காமல் இருக்கிறதற்கு காரணம் கிரியை செய்யும் விசுவாசம் வல்லமையா இயேசுவுக்குள் பொங்கி எழ துவங்க ஆரம்பித்ததினாலே தனக்கு முன்பதாக காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த காரியமும் அவருடைய மனதை எங்கும் அங்கும் திசை திருப்ப முடியவே இல்லை. காரணம் கர்த்தராகிய தேவன் பேரில் வைக்கக்கூடிய கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம்.
இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், எதிரே வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு நீங்களும் நானும் பயந்து ஓடிப்போகக்கூடிய ஒரு மக்களைப் போல அல்ல, எதிரிகளை கண்டு விலகி ஓடிப்போகக்கூடிய ஒரு மக்களைப் போல அல்ல, எதிரிகளை நோக்கி ஓடி நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். தாவீதுக்கு இதே விசுவாசம் வந்த பொழுதுதான் தனக்கு எதிராக வந்த கோலியாத்தை கண்டு தாவீது தன்னுடைய மனதிலே மெய்யாகவே தளர்ந்து போகாமல் தாவீது என்கின்ற மனிதன் கோலியாத்தை நோக்கி ஓடிப்போய் வெற்றியினுடைய வாய்ப்புகளை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதற்கு காரணம், கோலியாத்தை கண்டு இங்கும் அங்கும் மருண்டு போகாமல் விலகி போகாமல் கோலியாத்தை நோக்கி ஓடி தாவீது தன்னுடைய கவனை சுழற்றி கோலியாத்தினுடைய நெற்றிப்பட அடித்ததற்கு காரணம் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் உன்னையும் என்னையும் அது இயங்கச் செய்ய ஆரம்பிச்சிடும். சத்துருவானவன் எத்தனை தடைகளை தர ஆரம்பித்தாலும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வரக்கூடிய நேரத்தில் நாம் துவண்டு போயிடுறோம், தோற்று போயிடும். அநேக விதமான நேரங்களில் நாம் பலவீனப்பட்டு போயிடும். இப்போ தான் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிற இத்தனை பிரச்சனை வருகிறது உண்டானால் இனி அடுத்த காரியத்திற்குள்ளாக நான் போகிறது எப்படி, நான் அந்த படியிலே அப்படி நாம் நின்று போக ஆரம்பிச்சிடும். ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் உன் வாழ்க்கையிலே எழும்புகிறது உண்டானால் அது உன்னை இயக்கம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாய் ஒரு நாளும் வைக்கப் போகிறது இல்லை. அது உன்னை இயங்க செய்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எத்தனை தடைகள் வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எத்தனை கஷ்டங்கள் வரட்டும், எத்தனை உபத்திரவங்கள் வரட்டும், எல்லா காரியங்களையும் தாண்டி 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 ஓடக்கூடிய வல்லமை பெற்றவனாய் உன்னையும் என்னையும் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் உருவாக்குகிறது. இந்த விசுவாசத்தை கண்டுதான் சாத்தான் நடுக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் விசுவாசமும் என் விசுவாசமும் கிரியைகளை நடப்பிக்கக்கூடியதாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் சத்துருவின் எல்லா விதமான காரியங்களை உடைய பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது காரியத்தை பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது என்ன காரியம் நடைபெற ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிக்க கேளுங்க. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இந்த இடம் விட்டு அப்புறம் போ என்று நீங்கள் சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் உள்ளே இருக்கிறது உண்டானால் சகலத்தையும் சாதிக்கும் வல்லமை பெற்றவனாய் அவன் உருவாக்கப்பட ஆரம்பிக்கின்றான். எந்த காரியங்கள் எத்தனை விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வர ஆரம்பித்தாலும் சாதிக்கும்படிக்காய் அவன் தன்னுடைய கால்களை மெய்யாகவே பந்தயசாலையிலே வைக்கிறது உண்டானால் எதையும் கண்டு அவனுடைய மனம் துவண்டு போகிறது இல்லை. எதை அவன் இழக்க ஆரம்பித்தாலும் எதையும் பற்றி அவனுடைய மனம் அக்கறை கொள்ள போகிறதில்லை. காரணம், கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சகலத்தையும் சாதிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அப்போஸ்தல ஜனங்கள், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட சகல விதமான பரிசுத்தவான்களுடைய நிலைகள், எல்லா விதமான காரியங்களையும் பார்க்கிறோம். அவர்கள் எடுத்துக்கொண்ட எந்த காரியத்திலும் அவர்கள் நின்று போனார்களே என்று பாருங்கள். எடுத்த ஓட்டங்களிலே எங்காகிலும் அவர்கள் துவண்டு போனார்களே என்று பாருங்கள். அந்த ஓட்டங்களிலே அவர்கள் ஓடக்கூடிய நேரங்களில் கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்தது, பசி வந்தது, நிர்வாணம் வந்தது, நாசமோசம் வந்தது, கள்ள சகோதரர்களால் வரக்கூடிய அநேகம் உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஓட்டத்தை அவர்கள் மெய்யாகவே நிறுத்தி போடவே இல்லையே. காரணம், அந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், கிரியைகளை உருவாக்கும் விசுவாசம் அவன் வாழ்க்கையிலே பற்றி எரிய ஆரம்பிக்கிறது உண்டானால் அது சகலத்தையும் சாதிக்கக்கூடியதாய் விளங்க துவங்க ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். சாதிக்கும்படியாகவே தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பிரியமானவனே, இந்த உலகத்திலே துவண்டு போகும் ஒரு மனிதனை போல அல்ல, உலகத்திலே பலவீனப்பட்ட ஒரு மனிதனை போல அல்ல. இந்த நாட்களில் பொல்லாத பிசாசு உன் விசுவாசம் கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய அந்த விசுவாசமாய் காண்பிக்கப்படக்கூடாது என்பதற்காக விசுவாசத்திற்கு விரோதமாய் அநேகம் போராட்டங்களை உருவாக்கி அந்த விசுவாசங்களை அவன் மட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுகின்றான். ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசம் நிறைந்தவர்கள் உலகத்தில் எழும்புகிறது உண்டானால் சாத்தான் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிப்போய்த்தான் தீர வேண்டியது அவசியம்.
இந்த விசுவாசம் நிறைந்திருக்கக்கூடிய மனிதர்களை காணக்கூடிய சாத்தான் நடுக்கம் கொள்ள ஆரம்பித்து விடுகின்றார். ஏனென்றால் இயங்கும் கிறிஸ்தவனாகிய அந்த விசுவாசம் இயக்கக்கூடிய விசுவாசமாய் அவனுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை படைகள், எத்தனை போராயுதங்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வர ஆரம்பித்தாலும் எல்லாவற்றையும் அவன் நிர்மூலமாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜீவன் தான் அவனுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம். இந்த ஜீவனுக்காக அவன் என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிப்பான். அந்த ஜீவனை காப்பாற்றுகிறதற்கு இந்த மருத்துவமனைக்கு போகலாமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, இங்கே போகலாமா, இங்கும் அங்கும் அலைந்து தனக்குள் இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றணும், என் உயிர் போயிடக்கூடாது என்று சொல்லி மெய்யாகவே மனிதர்கள் ஏங்கி தவிக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். ஏதாகிலும் சரீரத்தில் ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வியாதி என்று வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை ஆஸ்பத்திரியில் இங்கும் அங்கும் நாம் ஏறி இறங்க ஆரம்பிக்கிறோம். காரணம் என்ன? இருக்கக்கூடிய காசு செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துக்காக அல்ல, என் உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றணும், என்னுடைய ஜீவனை நான் காப்பாற்ற வேண்டும், நான் இன்னும் உயிரோடு கூட வாழ வேண்டும். இந்த ஒரு முனைப்பினால் தான் எங்கும் அங்கும் ஓடி திரிய ஆரம்பிக்கிறோம். ஆனால் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உயிரை பற்றியதான கவலையே நம்மளை விட்டு போயிடும். உயிரை பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம். இந்த உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த உயிரை தாண்டி மறு உலகத்தில் கர்த்தராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பங்கு, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உயிரை விட எவனும் சம்மதிக்காது இருக்கக்கூடிய காலத்தில் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் உள்ளவன் உயிரையும் விட அவன் சம்மதிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். நான் என்னுடைய அந்த தியானத்தில் நான் வாசிக்கக்கூடிய நேரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு நல்ல ஒரு சம்பவம். ஒரு நாள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் நின்று ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களை பிடித்தார்கள். அவர்களை பிடித்து இழுத்து அடிக்கும்படியாக அவர்கள் மெய்யாகவே பேச துவங்க ஆரம்பித்தாங்க. இந்த அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவங்க இவங்க ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நிறைய விஷயங்களை பேசி நம்மேல் அந்த மனுஷனுடைய இரத்த பழிகளை சுமத்த துவங்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம் தான் ஆண்டவராகிய தேவனை கொன்று போட்டோம் என்கிற ஒரு பழியை பேசக்கூடிய அளவிற்கு இயேசுவை பற்றி அவர்கள் பிரசங்கத்தினால் இந்த தேசம், ராஜ்யம் எல்லாவற்றையும் நிரப்பிக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே அவர்களை பிடித்து வரவழைத்து அடித்து இனி இப்படிப்பட்ட வார்த்தையை பேசக்கூடாது என்பதை பற்றி அவர்களுக்கு முன்பதாய் பயமுறுத்த வேண்டும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச ஆரம்பித்தாங்க. அப்போஸ்தலர்களை வரவழைத்தார்கள். அவர்களை பிடித்து அடின்னு அடிக்க ஆரம்பித்தாங்க. அடின்னு சொல்லி அடிக்க ஆரம்பித்து அவர்களை கண்டு பயமுறுத்த துவங்கினாங்க. இனி இந்த நாமத்தை குறித்து இந்த பிராந்தியங்களிலே எங்கும் நீங்கள் பேசுகிறது உண்டானால் உங்களை நாங்கள் உயிரோடு கூட வைத்திருக்க மாட்டோம், உங்களுடைய எல்லா காரியங்களையும் அழித்து நிர்மூலமாக்கி விடுவோம் என்று சொல்லி பயமுறுத்த துவங்க ஆரம்பித்தாங்க. இந்த காரியங்கள் எல்லா விதமான விஷயங்களும் நடைபெற்ற பிறகு அப்போஸ்தலர்களை அந்த மக்கள் அடித்து அவங்களை அடித்து துரத்திட்டாங்க. துரத்தப்பட்ட இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். முன்பு எங்காகிலும் ஒரு இடத்துல போய் நின்று பிரசங்கம் பண்ணினவர்கள் இப்பொழுது வீடுகள் தோறும், தெருக்கள் தோறும், தேவாலயங்கள் தோறும் இயேசுவே கிறிஸ்து என்கிறதை பற்றி பிரசங்கம் பண்ண துவங்க ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு அந்த பயமெல்லாம் இல்லை. இனி மீண்டும் ஒரு முறை எங்களை கூப்பிட்டு அடிச்சிருவாங்கன்னு சொல்லக்கூடிய அச்ச உணர்வு இல்லை. அநேகம் விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பயமுறுத்தக்கூடிய தன்மை, ஆட்சி அவங்க கையில் இருக்கிறது, பொறுப்பு அவங்களுடைய கையில் இருக்கிறது. இவர்களை தாண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற பயம் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போனதுனால தைரியமாய் அவர்கள் எல்லா இடங்களிலும் கர்த்தராகிய தேவனை பற்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் கூடுதலாக ஒரே ஒரு தகவல் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்படி அழைக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இல்லாதிருக்கக்கூடிய சில பேர் அப்போஸ்தலர்கள் வரவழைக்கப்பட்டு அடிக்கப்பட்டதை கண்டு அவர்கள் தங்களுடைய மனதிற்குள்ளாக பொறாமை கொள்ள ஆரம்பித்தாங்க. ஐயோ, அவனுக்கெல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அடிபடக்கூடிய சந்தர்ப்பத்தை கர்த்தர் தந்துட்டாரே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெறாம போயிட்டேன் என்று சொல்லி அவர்களை கண்டு இவர்கள் மெய்யாகவே மனதிற்குள்ளாக வேதனைப்பட துவங்க ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் வராமல் போய்விட்டது என்று சொல்லி. ஒரு மனிதன் அடி வாங்குகிறதற்கு எப்படி ஐயா அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சம்மதிக்க முடியும்? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கேவலப்படுகிறதற்கு எப்படி தன்னுடைய மனதை திறந்து கொடுக்க முடியும்? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வேதனை அனுபவிக்க எப்படி அவன் தன்னுடைய மனதை மெய்யாகவே பழக்க வைக்க முடியும்? ஒரே ஒரு காரியத்தினால் தான் முடியும். கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வருகிறது உண்டானால் மெய்யாகவே எதையும் நீங்கள் தகர்த்து மெய்யாகவே தாண்டி போக உன்னாலும் என்னாலும் ஆகும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அவைகளை தாண்டி கடந்து போகக்கூடிய அனுபவம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. தேசத்திலே வரக்கூடிய பயமுறுத்தக்கூடிய சம்பவங்கள், தேசத்திலே வரக்கூடிய பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய உள்ளத்திற்கு
இருதயத்திற்குள் அச்ச உணர்வை தோற்றுவிக்காது இருக்க வேண்டும் என்றால் கிரியைகளை உருவாக்கும் விசுவாசம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் பலுகவும் பெருகவும் வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். இந்த விசுவாசம் தான் சகலத்தையும் சாதிக்கும் வல்லமை பெற்றது. நம்ம நினைக்கலாம், இந்த விசுவாசத்தை கொண்டு எதை நாம் சாதிக்க முடியும், என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்று. ஒரு முறை ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு திருச்சபையிலே பிரசங்கம் பண்ணினார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து பிரசங்கம் பண்ணினான். உங்களுடைய மனதிற்குள்ளாக சின்ன ஒரு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காய் செய்து கொடுப்பார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து நீங்கள் காரியங்களை செய்கிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள உங்களால் ஆகும் என்கிறதை பற்றி அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணினார். இதை கேட்ட ஒரு அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கஷ்டம். என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு முன்னால் ஏத்தாப்புல நல்ல ஒரு அதாவது சீஷோர் இருக்கிறது, நல்ல ஒரு கடற்கரை இருக்கிறது. அந்த கடல் காற்றுக்காகத்தான் அந்த வீட்டை அவங்க வந்து விலைக்கு வாங்கினாங்க. நல்ல கடல் காற்று வீட்டுக்கு அடிக்க வேண்டும், இந்த காற்றினுடைய காரியத்தினால என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் வியாதியெல்லாம் போகும் சொல்லி மருத்துவர்கள் சொன்னதுனால அந்த வீட்டை அதிக விலை கொடுத்து அந்த வீட்டை வாங்கினாங்க. அது வந்து அந்த வீட்டினுடைய முகப்பு பார்த்தீங்கன்னா கடல் கரையை பார்க்கக்கூடிய அளவிற்கு, அந்த டோரை ஓப்பன் பண்ணாலே கடல் காற்று வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அந்த கடற்கரை இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வீடு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல்லிருந்து வரக்கூடிய காற்றை மறைக்கக்கூடிய மாதிரி அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரே ஒரு மலை குன்று ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. இந்த மலையை மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த காற்று வீட்டுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட வந்து பெட்டிஷன் எழுதி போட்டாங்க, இந்த குன்றை நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் தகர்த்து போட வேண்டும், தயவுசெய்து எங்களுக்காக நீங்கள் இந்த ஒரு காரியத்தை செய்யணும். அவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் வந்து நாங்களாம் அழிக்க முடியாதுங்க, இயற்கையெல்லாம் நாங்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே இந்த அம்மாவுக்கு இது ஒரு விசனம். இந்த ஊழியக்காரர் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண உடனே மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்றால் அப்படியே ஆகும் என்று கர்த்தர் சொன்னாரே, இந்த வார்த்தைகளை நம்பி நான் ஏன் இன்றைக்கு ஜெபிக்கக்கூடாது? கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த அம்மா ஜெபிச்சாங்க. ஆண்டவரே, இந்த கடல் காற்று வரணும்னு சொல்லித்தான் நான் இந்த வீட்டை அதிக விலை கொடுத்து வாங்கினேன். ஆனால் இந்த கடல் காற்றை மெய்யாகவே தடுக்கக்கூடிய அளவிற்கு என் வீட்டுக்கும் கடற்கரைக்கும் இடையில அந்த ஒரு மலை குன்று ஒன்று இருக்கிறது. இந்த குன்று மட்டும் அகன்று போகிறது உண்டானால் ஒட்டுமொத்த கடல் காற்றையும் அனுபவிக்க என்னால் ஆகும். இன்றைக்கு அந்த விசுவாசத்தின் தன்மையை பற்றி அந்த ஊழியக்கார தேவனுடைய மனிதன் பேசினார். அந்த வார்த்தைகளை நம்பி இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாளை தினம் காலையிலே நான் பார்க்கும் பொழுது அன்று குன்று இருந்த இடம் தெரியாமல் மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால ஜெபம் பண்ணாங்க. நல்லா ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில் கதவை திறந்து பார்க்குறாங்க, அந்த குன்று அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. அந்த அம்மாவுக்கு யோசனை வந்துச்சு, என்ன ஆண்டவராகிய தேவன் சொன்னார், விசுவாசிச்சா எல்லா காரியத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற முடியும் என்று சொல்லி இந்த கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நம்பி அந்த குன்று விலகி போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த குன்று அப்படி நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? 2-3 தினங்களுக்கு பிறகு சில நபர்கள் அந்த குன்றை நோக்கி கடந்து வந்தாங்க. அவங்க அந்த குன்றை வந்து விலைக்காக வாங்கி அந்த குன்றில் இருக்கக்கூடிய கற்கள் விலையேறப்பட்ட கற்கள் அதாவது ஒரு கிரானைட் கற்கள் என்பதை அறிய ஆரம்பித்ததுனால அந்த குன்றை அவர்கள் விலை கொடுத்து வாங்கி சரியாக ஒரு 1-2 வாரத்திற்குள்ளாக அந்த குன்றை ஒட்டு மொத்தமாக தகர்த்து மெய்யாகவே தவிடுபொடியாக்க ஆரம்பித்தாங்க. அப்பதான் நம்ம யோசிச்சாங்க, நாம் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தினால இந்த குன்றை ஆண்டவராகிய தேவன் அப்புறமாக்கி போட்டார். ஒரு சின்ன ஒரு அற்ப விசுவாசம் பெரிய காரியங்களை சாதிக்க வல்லமை வாய்ந்தது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சகலத்தையும் சாதிக்க பிறந்தவர்கள். விசுவாசத்தினுடைய குறைவினாலே எந்த ஓட்டத்தையும் நிறுத்துகிறது கர்த்தராகிய தேவனுக்கு விருப்பம் அல்ல. ஆகவேதான் இந்த பொல்லாத சாத்தான் விசுவாசத்தை மட்டுப்பட பண்ணி எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளை நமக்கு விரோதமாய் அவன் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் எதையும் அவர்கள் சாதிக்க கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. தாங்கள் நம்பின தேவன் தங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி அவர்கள் தங்கள் மனதிலே யோசிக்கக்கூடிய அளவிற்காக விசுவாசத்தின் வல்லமைகளை தவிடுபொடியாக்குகிறது உண்டானால் எதை எவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதற்காக விசுவாசத்திற்கு எதிராக சாத்தான் போராட துவங்க ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம் உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எதையும் சாதிக்கும் மனிதனாய் நீயும் நானும் மாற்றப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு காரியமும் கூட. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதில் 5வது அதிகாரம் 38வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால் அவருடைய வசனம் உங்களிலே தரித்திருக்கிறது இல்லை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்காமல் போகிறதுனால, விசுவாசம் என்கிற தன்மை உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போகிறதுனால, தேவனாகிய கர்த்தரால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனம் உங்களிலே நிலையாய் நிற்கிறது இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கக்கூடிய அனுபவம், அந்த வசனம் நிலையா நிற்கக்கூடிய அனுபவம் தான் வரக்கூடிய சோதனை காலத்திற்கு அவனை தப்புவிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஆண்டவராகிய தேவனை அறிந்த அந்த ஆரம்ப நாட்கள், அப்பொழுது என்னுடைய சகோதரனுக்கு எனக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கமாய் பேச தெரியாது. 4 பேருக்கு முன்பதாக நின்று ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்ல தெரியாது. நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எல்லா மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறது வழக்கம். ஜெபிக்க தான் எங்களுக்கு தெரியும். கண்ணை மூடினா நாங்கள் உட்கார்ந்து நாங்கள் நிறைய ஜெபிப்போம். ஆண்டு மூலமாக நிறைய தீர்க்க தரிசனம் வரும். இதே விதமான காரியங்களைத்தான் நாங்கள் செய்த ஆரம்ப காலங்கள். அப்போ ஏராளமான மக்கள், ராமநாதபுரம் பட்டணத்தில் ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. ஒரு நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லாது இருக்கக்கூடிய அளவிற்கு பேட்ச் பேட்சாக வந்து ஜெபிக்கும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிப்பாங்க. ஒரு பேட்ச் வந்து முடிச்சுட்டு அவங்க வந்து போகிறதுக்கு முன்னால் அடுத்த பேட்ச் வந்து அவங்க வந்து வெளியே வந்து ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க, எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. அந்த மக்கள் ராமநாதபுரம் பட்டணத்திலே ஒரு எழுப்புதல் வந்து விட்டது என்கிறதை போல அநேகம் திரள் மக்கள், ஏறக்குறைய வந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு 1000-10,000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி கூட்டமாய் வரக்கூடிய ஒரு நிலை. இதை நாங்கள்லாம் யோசிக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தர் எழுப்புதலை தந்து விட்டார் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தோம். அதாவது கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா? வர ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவுபட ஆரம்பித்தது. ஒரு நாளில் நான், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தகப்பனார், அப்புறம் மற்ற 1-2 மக்கள் மாத்திரம், எங்களுடைய ஜப கூட்டத்தில் வரக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவரே, நிறைய ஜனங்கள் வந்தாங்க, கூட்டமாக வந்தாங்க, அலையாக வந்தாங்க, திரளாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி தேடி ஜனங்கள் வரக்கூடிய நேரத்தில் இவர்கள் ஏன் இப்பொழுது வராமல் போயிட்டாங்க? இத்தனை ஜனங்கள், வந்த ஜனங்களா எங்க போயிட்டாங்க? ஆரம்ப நாட்களில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அலையை போல எங்கள் பட்டணத்தில் உருவாக்கப்பட்டது, அந்த ஜனங்கள்லாம் எங்க போயிட்டாங்க? கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். அவர்கள் எல்லாரும் அந்த சோதனை காலத்திலே நிற்க முடியாமல் விழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோதனை காலத்தில் நிற்க முடியாமல் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய இருதயத்திலே வசனமாகிய மணிகள் இல்லப்பா. அவர்கள் சோதனையாகிய காற்று வந்த பொழுது அந்த காற்றிலே அடியுண்டு ஓடக்கூடிய பதர்களைப் போல் அவர்கள் பறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்றால் நாங்கள் ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டும்? வசனமாகிய நெல் மணிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே விதையாக்கப்பட வேண்டியது அவசியம். உள்ளே தரித்திருக்கக்கூடிய நெல் மணிகள் தான் வரக்கூடிய காற்றுக்கு அவர்களை இங்கும் அங்கும் ஓட விடாமல் நிலைத்து நிற்க செய்யக்கூடிய ஒரு மகாபிரிய ஏதுவாக காண்பிக்கப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அப்போ ஒரு வசனம் தான் ஒரு மனிதனை ஆண்டவராகிய தேவனுக்குள் நிலையாய் நிற்கக்கூடிய ஒரு காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. வசனம் தரித்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் எந்த காரியங்களையும் செய்ய தகுதி பெற்றவனாய் மாற்றப்பட ஆரம்பிக்கின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தரித்திருக்க ஆரம்பிச்சனால தான் சாத்தானுடைய எல்லா விதமான காரியங்களை தகர்ந்து ஒழிய பண்ண அவரால் முடிந்தது. இவன் மெய்யாகவே கல்லாதவனாய் இருக்கிறான். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் இவனுடைய வாழ்க்கையில எப்படி வந்தது என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அந்த இயேசு இவ்வளோ பெரிய மகா பெரிய காரியங்களை சாதிக்க துவங்குவதற்கு அந்த சூழ்நிலைகள் வந்ததற்கு காரணம் என்ன? வசனம் நிலையாய் அவருடைய வாழ்க்கையை தரித்திருக்க ஆரம்பித்ததினால் எந்த போராட்டங்களையும் எளிதாக மேற்கொள்ளக்கூடியவராய் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை காண்பிக்க துவங்கினார். அநேக விதமான அப்போஸ்தல மக்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது வசனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக காண்பிக்கப்பட ஆரம்பித்தனால தான் வந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய போராட்டங்களிலே தங்கள் வாழ்க்கையை நிலையாய் நிறுத்த துவங்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், இந்த வசனங்கள் நமக்குள் தரித்திருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்கிறது கிரியை செய்யும் விசுவாசம் உனக்குள் இருக்கணும். இந்த கிரியை செய்யும் விசுவாசம் உனக்குள் இருக்கிறது உண்டானால் மட்டும்தான் உன் நிலைகளை விட்டு எங்கும் அங்கும் விலகாதவனாய் நீ காண்பிக்கப்பட ஆரம்பிக்கின்றாய். விழுந்து போகக்கூடிய அனுபவம்
எதனால் வருகிறது? கர்த்தராகிய தேவனை மறுதலிக்கும் அனுபவம் எதனால் வருகிறது? ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகத்தையும் வல்லமைகளையும் துறக்கக்கூடிய அனுபவம் எதனால் வருகிறது? நிலையாய் நிற்க முடியாமல் அநேகம் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரங்களிலே கர்த்தராகிய தேவனை விட்டு பின்னிட்டு ஓடக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வருகிறதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு தன்மை, வசனம் உன் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறது இல்லை. வசனம் நிலைத்திருக்கிறது உண்டானால் உன்னையும் என்னையும் அது நிலையாய் கர்த்தராகிய தேவனுக்குள் வேரூன்றி கட்ட துவங்க ஆரம்பிச்சிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிலையாய் நிற்கக்கூடிய வசனங்கள் தான் கர்த்தராகிய தேவனையும் அவனையும் பின்னி பிணையக்கூடியதாக, தேவனை விட்டு இங்கும் அங்கும் விலக முடியாத அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையை கர்த்தரோடு கூட இருத்தி பிடிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த நிலைத்து நிற்கும் வசனங்கள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும்? மற்றபடி வசனத்தை கேட்போம், பிரசங்கத்தை கேட்போம். எத்தனை பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கோம் பாருங்க, எத்தனை கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம் பாருங்க. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாய் நிற்கிறது உண்டானால் இந்நேரம் நீங்கள் எங்கோ உங்களுடைய வாழ்க்கையுடைய தரம் உயர்த்தப்பட ஆரம்பிச்சிருக்கும். எத்தனையோ காரியங்களை சாதிக்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆண்டவராகிய தேவனுடைய பணியை, ஆண்டவராகிய தேவனுடைய படையிலே எழும்பி பிரகாசிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீயும் நானும் இயங்கக்கூடிய கிறிஸ்தவனாய் என்றைக்கோ மாற்றப்படக்கூடிய சூழ்நிலைகளை பெற்றிருக்க ஆரம்பிச்சிருப்போம். இன்றைக்கும் வரைக்கும் உங்களாலும் என்னாலும் எழுந்திருக்க முடியாத தன்மைகள் வருகிறதற்கு காரணம் என்ன? நிலையாக காண்பிக்கப்படாது இருக்கக்கூடிய வசனம். வசனத்தை கேட்குறோம், கேட்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க வசனம், நல்ல வார்த்தைகளை பேசுறீங்க, ரொம்ப ஆழமான காரியங்களை பற்றி பேசுறீங்க, ரொம்ப எங்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசுறீங்க, பாராட்டுக்களை சொல்லிவிட்டு அந்த வசனங்களை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று அந்த வசனங்களை தரித்திருக்கக்கூடிய ஒரு மக்களாய் காண்பிக்கப்படாமல் அதை அப்படி நாம் விட்டு விலக ஆரம்பிக்கிறது உண்டானால் நீயும் நானும் இயக்கமில்லாத வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு தேவை இயக்கமற்ற கிறிஸ்தவன் அல்ல, இயங்கும் கிறிஸ்தவன். நீயும் நானும் இயங்க வேண்டும் என்றால், நீயும் நானும் உயிரோட்டமான ஒரு கிறிஸ்தவனாய் மாற்றமடைய வேண்டும் என்று சொன்னால், நீயும் நானும் எழும்பக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை சரிவர பயன்படுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. தேவனுடைய சத்திய வேத வசனங்கள் உனக்குள்ளும் எனக்குள்ளும் நிலையாய் தரித்திருக்க வேண்டியது அவசியம். தரித்திருக்கக்கூடிய அனுபவம் எப்போ வர முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம். இந்த விசுவாசம் உள்ளே வரும் பொழுதுதான் வசனத்தினுடைய உண்மை தன்மையான நிலைகளை விசுவாசம் புரிந்து கொண்டு அதை உனக்குள் அப்படி ஈர்த்து கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது. இது உனக்குரியது தான், உனக்காக சொல்லப்படக்கூடிய காரியம்தான், இது உனக்குரிய தன்மை, உனக்கு என்று ஆண்டவராகிய தேவனால் பேசப்படக்கூடிய வார்த்தை. இவைகள் எல்லாம் உன்னுடைய மனதை விட்டு நீங்கக்கூடாது. இந்த ஈர்க்கக்கூடிய சக்தி எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்றால் உன் வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசத்தின் மூலமாய். கேட்டு அப்படியே விட்டு போகக்கூடிய ஒரு தன்மையோடு அல்ல, புரிந்து கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விலகி போகக்கூடிய ஒரு தன்மையோடு அல்ல. அவைகளில் நிலையாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் வசனம் உன் வாழ்க்கையை தரித்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொன்னால் தேவை கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இயங்கும் கிறிஸ்தவனாய் நீயும் நானும் மாற்றப்பட வேண்டும். இயங்கும் கிறிஸ்தவனாய் நீயும் நானும் எழும்ப வேண்டும். ஓடக்கூடிய கிறிஸ்தவனாய் நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள திட்ட ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிமுறைதான் உண்டு. உன் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்குள் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் உன் வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் தெளிவாக ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயரின் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். எவ்விதத்தினாலும் எந்த விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாளை பற்றி ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார்? இயேசுனுடைய வருகையை பற்றி அவர் பேசிக்கொண்டு வருகின்றார். கேட்டின் மகன் என்று அழைக்கப்படக்கூடியவன் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலம் மெய்யாகவே வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த அந்தி கிறிஸ்து என்கிறவனை பற்றி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவன் எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கின்றான்? வேதத்தில் பார்க்குறோம், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு
பாவ மனுஷன் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கின்றான். விசுவாச துரோகம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது பாவ மனுஷன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எழும்பி வருகிறதை பார்க்க முடியும். அந்தி கிறிஸ்து என்கிறதை பற்றி சில விளக்கங்களை நான் உங்களுக்கு தெளிவாய் நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். வெளியரங்கமாய் வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவை பற்றி நம்ம இப்போ பார்க்கறது இல்லை. அதெல்லாம் நமக்குலாம் நம்ம நிறைய காரியங்களை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இப்போ நமக்குள்ளேயே காணப்படக்கூடிய அந்தி கிறிஸ்துவனுடைய நிலைகள் என்றால் நான் கொஞ்சம் ஆழமாக பேசுகிறேன். கொஞ்சம் நீங்கள் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதைப் போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்தி கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் என்கின்ற சில சுபாவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்து என்றால் எதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது? அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய பதத்திற்கு ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட் என்கிற ஒரு வார்த்தை மெய்யாகவே பயன்படுத்தப்படுகிறது. ஆன்டி கிரைஸ்ட் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு விரோதமானவைகள். இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமானவைகள் நமக்குள்ளேயே ஒரு பங்காக மெய்யாகவே காண்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். கொஞ்சம் நீங்கள் உட்கார்ந்து உங்களே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறது உண்டானால் சில நினைவுகள் கிறிஸ்துவுக்கு சாதகமான சில நினைவுகள் இருக்கும். சில நினைவுகள் கிறிஸ்துவுக்கு பாதகமான நினைவுகள் நமக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பாதகமான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே மேலோங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த பாதகமான கிறிஸ்துவாகிய தேவனை குற்றப்படுத்தக்கூடிய காரியம், கிறிஸ்துவாகிய தேவனுக்கு விரோதமான நினைவுகளை யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள், கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநேக விதமான காரியங்களை பற்றி எண்ணக்கூடிய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுதியாய் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அறியாமல் கிறிஸ்துவுக்கு விரோதமான நினைவுகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்தி கிறிஸ்துவுடைய நினைவுகள், அந்த அவனுடைய ஆட்சியினுடைய காரியங்கள் துவங்க ஆரம்பிக்கிறது என்கிறது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் நம்முடைய மனதை வேறு பகுதியில் ஈர்க்கக்கூடிய சில நினைவுகள், நம்முடைய வேத புஸ்தகத்தை வாசிக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கவனத்தை சிதற பண்ணக்கூடிய வேறு விதமான நினைவுகள், பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் முக்கியமான காரியங்கள் அறிவிக்கப்படக்கூடிய நேரத்தில் நம்முடைய கவனத்தை இங்கும் அங்கும் திசை திருப்பக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமானவை அல்லது ஆன்டி கிரைஸ்ட் என்கிற ஒரு பதத்தில் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்கள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பலுகவும் பெருகவும் ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பாவ மனுஷன் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறான். எப்பொழுது வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறான்? விசுவாச துரோகத்தை அவன் செய்து பாவ மனுஷனாகி அவன் உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இந்த அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படக்கூடிய அவனுக்குள் காணப்படக்கூடிய கிறிஸ்துவுக்கு விரோதமான சுபாவங்கள் வெளியே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியம் உள்ளவனைப் போல, பரிசுத்தவானைப் போல, நீதிமானைப் போல, ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரனைப் போல காண்பிக்கப்படக்கூடிய அந்த மனிதனுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் நீங்கள் சென்று ஆராய்ந்து பார்க்கிறது உண்டானால் கிறிஸ்துவுக்கு விரோதமான அநேகம் நினைவுகள் அவனுக்குள் இருந்து எழும்பிக்கொண்டே வருகிறது நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேருடைய இந்த கடைசி காலங்களில் இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷத்துக்கு முதல் வருஷத்தில் ஆண்டவருடைய சமூகத்தினருக்கு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசனமாய் ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தார். அவர் என்ன வார்த்தையை சொன்னார்? இந்த கடைசி காலங்களிலே அநேகம் ஊழியக்காரனுடைய முகத்திரைகளை நான் கிழிக்கப் போகிறேன். அவர்கள் வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது நல்ல ஊழியக்காரனைப் போல, அந்தரங்கத்திலேயோ ஆண்டவராகிய நான் அருவருக்கக்கூடிய எனக்கு விரோதமான கிரியைகளை நடப்பிக்க ஒரு மனிதனை போல காண்பிக்கப்படக்கூடியவர்களை நான் இனம் காண்பிக்க போகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். ஒரே ஒரு வசனத்தை நீ கொஞ்சம் ஆழமா வாசி பாருங்க. தீத்துவுக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 1வது அதிகாரம் அதில் 15, 16 ஆகிய வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்களேன். அந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க. தீத்து 1வது அதிகாரம் 15 அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். வாயில சொல்றாங்க, கர்த்தரை பற்றி எனக்கு தெரியும், ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், தேவனை முகமுகமாய் சந்தித்திருக்கிறேன், தேவனுடைய தன்மைகளுடைய ஆழ்ந்த விஷயங்கள் எனக்கு தெரியும், ஆண்டவராகிய தேவன் என்றால் யார், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய தன்மைகளை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை பற்றி எனக்கு தெரியும், ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்திருக்கிறேன். வெளியே பேசுவான். ஆனா வசனத்தில் அடுத்த பகுதி என்ன போட்டு பாருங்களேன். கிரியைகளினாலோ அவர்கள் தங்கள் கிரியைகளினாலேயோ அவர்கள் மறுதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி போட்டுருக்கு பாருங்க. வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார்கள்? வாயில சொல்லுவான்,
தேவனை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், எல்லா காரியங்களையும் நான் புரிந்திருக்கிறேன், கர்த்தராகிய தேவனுடைய தன்மைகளின் ஆழ்ந்த காரியங்கள் எனக்கு தெரியும். வாயில பேசுவா, கர்த்தராகிய தேவனை சந்தித்திருக்கிறேன், முகமுகமாய் அறிந்திருக்கிறேன். ஆனால் தன்னுடைய கிரியைகளிலே ஆண்டவராகிய தேவனை மறுதலிக்கும் காரியம். இதுக்கு என்ன ஒரு விளக்கத்தை நீங்கள் சொல்ல முடியும்? இந்த கிரியைகளிலே மறுதலிக்கக்கூடிய தன்மை எதனால் வர முடியும் என்றால் ஒரே ஒரு விளக்கத்தை சொல்ல முடியும். உள்ளே இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படக்கூடிய தேவனுக்கு விரோதமான சுபாவம் அவனுடைய ஆவிக்குரிய நிலைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், கிரியைகளிலே கர்த்தராகிய தேவனை வெளிப்படுத்த வேண்டிய அவன் ஆண்டவராகிய தேவனை தன்னுடைய கிரியைகளினால் மறுதலிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கர்த்தராகிய தேவனுடைய செயல்களை வெளிப்படுத்த வேண்டிய அவன், கிறிஸ்து இயேசுவினுடைய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டிய அவன், கிறிஸ்து இயேசுவை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் மெய்யாகவே மறுதலிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றப்படுகிறவனுடைய தன்மை என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே உள்ளே உறங்கி கிடக்கக்கூடிய அந்தி கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள், அல்லது ஆண்டவராகிய தேவன் அருவருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான தன்மைகள் அவனுடைய வாழ்க்கை நிலைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், அவன் வாய்ப்பேச்சு வேறு மாதிரி, கிரியைகளுடைய உள்ளார்ந்த காரியம் வேறு மாதிரியாக நடப்பிக்கிறதை பார்க்க முடியும். எத்தனை ஊழியக்காரனை உங்களுக்கு முன்பதாக நான் இனம் காண்பிக்க முடியும். எத்தனை பேர் வாயில பேசுறாங்க, எத்தனை பேர் வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ கர்த்தராகிய தேவனா, நான் அவருக்கென்று எல்லா காரியங்களையும் தியாகமாய் விட்டிருக்கிறேன். ஐயோ கர்த்தராகிய தேவனா, நான் ஆண்டவராகிய தேவனுக்கென்று எல்லாவற்றையும் நான் சாகும்படிக்காய் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். கர்த்தராகிய தேவனா, அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கிறேன். ஆனால் அவருடைய கிரியை பாருங்களேன். மாடியின் மேலே மாடி கட்டி, வீடின் மேலே வீட்டு கட்டி, எல்லா விதமான மக்களுக்கும் மக்களுடைய பொருட்கள் யாவற்றையும் வாரிக்கொண்டு போய் எத்தனை துரோகிருதம் பண்ணக்கூடிய மக்களுடைய நினைவுகள், எத்தனை ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான காரியங்களை நடப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகளை செய்யக்கூடிய மக்களுடைய நிலைகளை கண்கூடாக நம்ம பார்க்கிறோமே. இன்னொரு பகுதியில் கூட நம்ம பார்க்கலாம். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் கூட அதில் 2வது அதிகாரத்தில் இந்த கடைசி காலத்தில் எழும்பக்கூடிய மக்களை பற்றி வேத புத்தகம் நல்ல ஒரு விளக்கமான வார்த்தையை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறதை பார்க்க முடியும். அந்த பகுதியில் அவர் என்ன காரியத்தை பற்றி எழுதியிருக்கிறார் கொஞ்சம் நீங்களா கொஞ்சம் வந்து வாசிச்சு பாருங்க. அதில் அவர் வந்து சொல்றார் பாருங்க, 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் அதில் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரராக, அகந்தை உள்ளவர்களாக, தூஷிக்கிறவர்களாக, தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, நன்றி அறியாதவர்களாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாக, சுபாவ அன்பில்லாதவர்களாக, இணங்காதவர்களாக, அவதூறு செய்யக்கூடியவர்களாக, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக, கொடுமை உள்ளவர்களாக, நல்லோரை பகைக்கக்கூடியவர்களாக, துரோகிகளாக, துணிகரம் உள்ளவர்களாக, இருமாப்புள்ளவர்களாக, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய். இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பாருங்க. தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு அதனுடைய பலனை மறுதலிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, தேவனுடைய பக்தியினுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள், அதனுடைய பலன்களை மறுதலிக்கக்கூடிய மக்கள். இப்படிப்பட்ட மக்களை விட்டு நீ விலகு. இவர்கள் கடைசி காலத்திலே வரக்கூடிய மக்கள், தங்களுடைய கிரியைகளிலே கர்த்தராகிய தேவனை மறுதலிக்கக்கூடிய மக்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான சுபாவங்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள். அவங்களுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய தேவனை பற்றி இராது, ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை பற்றி அவங்க பேசுகிறது இல்லை. அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை மறுதலிக்கக்கூடிய அல்லது இச்சைகளை துள்ளக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய அநேகம் வார்த்தைகளின் காரியங்களை உங்களாலும் என்னாலும் கண்கூடாய் பார்க்கக்கூடிய தன்மைகளுக்கு காரணம் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி துவங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் அருவருக்கக்கூடிய இந்த நிலைகள், ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய இந்த நிலைகள், இவைகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? விசுவாச துரோகம். விசுவாச துரோகம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட ஆரம்பிக்கின்றான். இந்த நாட்களில் உலகத்திலே காணப்படக்கூடிய எத்தனை தேவனுடைய மனிதர்கள் என்கிற பேர்ல ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை மறுதலிக்கக்கூடிய எத்தனை மக்களுடைய காரியங்களை உங்களாலும் என்னாலும் கண்கூடாய் பார்க்க முடிகிறது.
காரணம் விசுவாச துரோகம். கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம் செத்து போய்விட்டது. கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை தாண்டி கடந்து போக துவங்க ஆரம்பித்ததினாலே உள்ளே உறங்கி கிடக்கக்கூடிய தேவனுக்கு விரோதமான அல்லது அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படக்கூடிய கிறிஸ்துவுக்கு விரோதமான சுபாவங்கள் மேலெழும்பி வந்து அவனையும் அவனை சார்ந்த மக்களையும் அவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய மக்களையும் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகமாய் புறப்பட்டு வருகிறதை பார்க்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீயும் நானும் ஆண்டவராகிய தேவனுக்குள் நிலைவரப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம். உன் வாழ்க்கையிலே காண்பிக்கப்படக்கூடிய இந்த எல்லா விதமான துரோகமான காரியங்களை நின்று உன்னையும் என்னையும் விடுவிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வெளியரங்கமாய் பரிசுத்தமாய் வாழுகிறதை போல நடிக்கும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. வெளியரங்கமாய் ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய முகாந்திரத்தை போல காண்பிக்கப்படக்கூடிய வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் சொல்லுகின்றார், உள்ளும் புறம்பும் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை நீயும் நானும் வாழ வேண்டும். அதற்கு தேவை ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம்தான் உன்னையும் என்னையும் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமையான ஆயுதம். இந்த விசுவாசம் உன் வாழ்க்கையிலே மெய்யாகவே பொங்கி எழ ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னை ஆண்டவராக தேவனுக்குள் அது உறுதிப்படுத்தப்படக்கூடியதாக உன்னை நிலைநிறுத்தக்கூடியதாக விளங்குகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த விசுவாச துரோகம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்படியாக பொல்லாத சாத்தான் நம்முடைய விசுவாசத்தின் தன்மைகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கின்றான். விசுவாசத்தின் நிலைகளை தாண்டி நீயும் நானும் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை பொல்லாத பிசாசு உருவாக்கக்கூடிய கடைசி காலம். உன்னுடைய எல்லா விதமான சுபாவங்களை அந்த கிறிஸ்துவுடைய சுபாவங்களுக்கு ஒத்த சுபாவமாய் மாறப்படக்கூடிய கடைசி காலம். கிரியைகளை நடப்பிக்காதிருக்கக்கூடிய இந்த விசுவாசமற்ற நிலைகள், இந்த சுபாவங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு மேலெழும்ப பண்ண ஆரம்பித்து விடும். நீயும் நானும் கெட்டுப்போன ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் மாற்றப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தர் சொல்லுகின்றார், ஜாக்கிரதை, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவராகிய தேவனுக்குள் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் ஆகிய கைப்படிந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்துங்கள். இதுதான் உங்களையும் என்னையும் இயங்கும் கிறிஸ்துவனாய் உருவாக்க ஆரம்பிக்கிறது. உங்களையும் என்னையும் மெய்யாகவே பயன்படுத்தும் கிறிஸ்துவனாய் உருவாக்க ஆரம்பிக்கிறது. உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் மகா பெரிய ரட்சிப்பின் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் விசுவாசமும் என் விசுவாசமும் கிரியைகள் உள்ள விசுவாசமாய் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசத்திற்காக கைப்படிந்த இந்த தகுதியுள்ள சுபாவத்திற்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகின்றோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசங்கள் என்கின்ற அடிப்படை அது எங்கள் வாழ்க்கையிலே கைப்படிந்தவர்களாய் தகுதி உள்ளதாய் எங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே சுமக்கப்பட வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி கர்த்தர் சொன்னீரே. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே கிரியைகளை செய்யாத விசுவாசத்தை வைத்திருக்கிறது உண்டானால் தன் கிரியைகளிலே முழுமை அடையாதவனாய் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமைகளை இழக்கக்கூடியவனாய் காண்பிக்கப்படுகிறானே. கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் என்னென்ன காரியங்களை உருவாக்குகிறது? ஆண்டவராகிய தேவனுக்கென்று தன்னை முழுமையும் ஒப்புக் கொடுக்கக்கூடியதாய் விளங்குகிறது என்று நாங்கள் பார்த்தோமே. கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிலையாய் தரித்திருக்கக்கூடிய தன்மைகளை பெறக்கூடிய வல்லமையை எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடியதாக எங்களுக்குள் மெய்யாகவே தேவனுக்கு விரோதமான சுபாவம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கிறிஸ்துவனுடைய சுபாவங்களை அழித்து ஒளியப்படக்கூடியதாய் இந்த கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் செயல்படுத்தப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே. கிறிஸ்துவுக்கு விரோதிகளாய் எத்தனை சுபாவங்கள் எங்களுக்குள் காணப்பட ஆரம்பித்தாலும் கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம் எங்களுக்குள் வரும் பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் நின்று நாங்கள் வேறாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு யுத்தத்திற்கு தகுதியான ஆயுதங்களாய் உருவாக்கப்படுகிறோம் என்று வேத வசனங்களின் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டோமே. கேட்டுமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த விசுவாசம் இன்று முதல் கிரியைகளை நடப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கிரியைகள் அற்ற விசுவாசத்தின் மூலமாய் எத்தனை ஆவிக்குரிய மக்கள் தங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே கர்த்தாவை தள்ளாடி நின்று கொண்டிருக்கிறார்களோ இன்று முதல் இயேசுவின் நாமத்தினால் அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் மீண்டும் உயிர் பெற்று எழும்பும்படியாய் விசுவாசத்தை இயேசுவின் நாமத்தினால் தட்டி எழுப்புகிறேன். கர்த்தாவே, கிருபையும் வல்லமையும் மகிமையும் அவர்கள் வாழ்க்கையிலே பற்றி எரியட்டும். விசுவாசத்தினால் சகலத்தையும் சாதிக்கும் பொழுதுதான்
பொல்லாத சாத்தான் எங்களைக் கண்டு நடுங்குகிறான் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோமே. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிலையாய் நிறுத்தி ஆண்டவராகிய தேவனுக்குள் கிரியைகளை நடப்பித்து எல்லா விதமான இழந்து போன உரிமைகளை மீட்டு சத்துருவின் எல்லா ராஜ்யங்களை தகர்ந்து ஒழிய பண்ணி நாங்கள் எங்களை தகுதியான ஆயத்தத்தின் நிலைகளின் ஊடாக தகுதிப்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமையை எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் விசுவாசம் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசங்களை உங்கள் கைப்படிந்தவர்களால் நீங்கள் கொண்டு போகிறது உண்டானால் பொல்லாத சாத்தானுடைய எல்லா ராஜ்யங்களை தகர்ந்து ஒழிய பண்ண உங்களாலும் என்னாலும் ஆதும். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல கிரியைகளை உருவாக்கும் விசுவாசம் நம்மை சாதிக்கும்படியான கிரியைகளை நடப்பிக்க துவங்குகிறது. சாதிக்கும்படி பிறந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயங்கி கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. நம்முடைய விசுவாசம் கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசமாய் உருவாக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிக்கும் விசுவாசத்திற்காய் ஜெபியுங்கள். இதோ கர்த்தராகிய தேவன் சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா.